மனித வாழ்க்கையும் இறையர்களும் இந்த தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. இது என்னென்னா, ஒரு தடவை பிருங்கி முனிவர் சுவாமியை தினம் வலம் வந்துட்டு போகிறது வழக்கம். சாமி அம்பாள் ஒரு தடவை சேர்ந்து இருக்கும்போது வண்டு ரூபம் எடுத்து அம்பாளை சாமி மட்டும் வலம் வந்துட்டு போனாராம். அம்பாளுக்கு அப்போ கோவம் தன்னை அவமதிச்சுதா நினச்சி கோவப்படுறா. அப்போ சாமி பிருங்கி முனிவர் சொல்கிறார், நான் வேறு சக்தி வேறு இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்படிங்கிறதான் இது அப்படின்னு சொல்லிட்டு சாமி அம்பாளுக்கு தன்னுடைய இடப்பாகம், அதாவது ஒரு பாதை அம்பாளுக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக அங்கே நிற்கிறார். இந்த இடத்துல மலை தான் சுவாமி. சாதாரணமாக சிவன் கோயிலில் லிங்க வழிபாடு ஒரு மரபு. இந்த இடத்துல மலையே சுவாமியாக இருக்கிறதுனால இந்த மலைக்கு பேர் துர்க்கை மலைன்னு பேர், நாககிரி மலைன்னு பேர். இது ஏன் நாககிரி மலை அப்படின்னா, ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஒரு தடவை போட்டி வந்தால் தன்னிட்ட யார் பெரியவா அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது ஆதிசேஷன் மலையை சுற்றி பிடிச்சிக்கணும், வாயு பகவான் தன்னோட பலத்தால் அந்த மலையை விடுவிக்கணும்னு சொல்லி. அப்படி வாயு பகவான் தன்னோட பலத்தால் விடுவிக்கும் போது அந்த மலை பல துண்டுகளாக சிதறி இந்தியாவில் பல பகுதிக்கு போச்சான். அதோடைய ஒரு பகுதி தான் இந்த இடத்துல விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல அர்த்தநாரீஸ்வரராக சுவாமி காட்சி கொடுத்தது. இதுதான் முதல் இடம் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இதை தவிர இங்கே ஆதிசேஷருக்குன்னு தனி சந்நிதி உண்டு. சுவாமி சன்னதியில் பிருங்கி முனிவருக்குன்னு ஒரு வழிபாடு உண்டு. இதை தவிர முருகன் இங்கே செங்கோட்டு வேலவராக இங்கே இருக்கார். ஒரு பேரே செங்கோட்டு வேலவர்னு தான் பேர். ஏன் அப்படின்னா, இந்த நாகர் மலையை சுற்றி பிடிச்சிட்டு இருக்கும்போது உடம்பெல்லாம் காயம்பட்டு ரத்தமாக வழிஞ்சு ஓடித்தான். அந்த மலையே செந்நிற மலையாக தெரியுது. அதனால தான் செங்கோடுன்னே பேர், செங்கோட்டு மலைன்னு பேர், நாககிரி மலைன்னு பேர் இந்த இடத்துக்கு. இந்த மாதிரி பல தலப்புராணம் கொண்டு தான் இந்த இடம். இந்த இடத்துல திருமணம் ஆகாதவா, அதாவது திருமணம் தள்ளி போகிறவா, திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவா, இவெல்லாம் இந்த ஸ்தலத்துக்கு வந்துருக்கலாம். குழந்தை பாக்கியம், ரொம்ப நாள் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிட்டு இருக்கவா, பூஜை பண்ணுறவா, இந்த ஸ்தலத்துக்கு ஒரு தடவை போகும்போது அவளுக்கு அவள் வேண்டிய பலன் கிடைக்கிறதுங்கிறது. அப்புறம் இந்த நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த கிரக நிலையில், கும்பத்தில் இருக்கிற கிரக நிலைக்கும் சரி, கும்பராசிக்காராலும் சரி, சனி சூரியன் சேர்க்கை உள்ளவங்களும் சரி, அந்த கோச்சாரத்தில் சனி சூரியன் பார்வை உள்ளவங்களும் சரி, அதாவது சனி சூரியன் இந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு தடவை வழிபாட்டு பண்ணிட்டு போகும்போது அவளுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறதுங்கிறது தான் உண்மை. இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த திருச்செங்கோடு மலையை கிரிவலம் வரும்போது கைலாயமும் வைகுண்டமும் சேர்த்து நம்ம கிரிவலத்துக்கு உண்டான என்ன சிறப்பான பலனோ அந்த பலனை நம்ம இந்த திருச்செங்கோடு மலையை சுற்றி கிரிவலம் இந்த பௌர்ணமியில் வரும்போது நமக்கு கிடைக்குங்கிறது ஒன்று. ஏன் கும்பராசியை சொன்னோன்னா, இங்கே 3 கிரகம் இருக்குது. அதாவது அவிட்டம், சதயம், புரட்டாதி, அதாவது செவ்வாய், ராகு, குரு. இங்கே செவ்வாய் தான் மலை, செவ்வாய் தான் வேலவர், செவ்வாய் தான் செங்கோட்டு வேலவர். இந்த மாதிரி பல ரூபங்கள் இருக்குது. ராகு ஆதிசேஷனே இங்கே இது பண்ணதுனால இந்த மலையில் நாககிரின்னு பேர். சதயம்னா 1 100ஆக்குறதுன்னு. அதனால் ராகு பகவானுக்கு உண்டானதும் இங்கே இருக்குது. குரு அப்படிங்கிறது 1200 படி ஏறி தான் போகணும். 3ங்கிறது குரு. இங்கே திருவிழா காலம் வைகாசி விசாகம், விசாகங்கிறது குருவோட நட்சத்திரம் தான். அதனால் இந்த கும்பராசிக்காரங்களும் இந்த ஸ்தலத்துக்கு ஒரு தடவை அதாவது அந்த இடத்துல தரிசனம் பண்ணிட்டு போனாலே அவளுக்கு அடுத்த ஸ்டெப்பு சிறப்பான பலன் தான் வாழ்க்கையில் அப்படிங்கிறது சரி. ஒரு தடவை வந்துட்டு போனாலே அதோடைய அடுத்த ஒரு மாற்றங்கள் அவளுக்கே ஒரு தெரியா இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கிற சனி சூரியன் சேர்க்கைக்கும் இந்த கிரகநிலை சூழ்நிலைக்கும் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ஒரு சிறப்பான ஸ்தலம். இதை நம்ம மக்களுக்கு சொல்லி தெரியப்படுத்தணுங்கிறது தான் இந்த மனித வாழ்க்கையும் இறையர்களும். இந்த கிரகங்களுடைய தாக்கம் இங்கே இருக்கும்போது அதனுடைய பலன்கள் நமக்கு போய் வழிபாடு பண்ணும்போது நமக்கு மேலும் சிறப்பான பலனை தான் கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர். ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் சில கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. அந்த ஆதிக்கத்தன்மையை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஸ்தலம். அவசியம் ஒரு தடவை போயிட்டு வாங்கும்.